சோர்வு, எதிர்பாராம உடல் எடை அதிகரிக்கிறது, மன அழுத்தம், இதய துடிப்பு குறையிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கா? அதுலயும் நீங்க 25 வயதிலிருந்து 45 வயதுக்குள்பட்ட பெண்ணாவோ இல்ல கர்ப்பிணியாவோ இருந்தா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. கர்ப்ப காலத்துல பெண்களுக்கு நீரிழிவு நோய், உயர் ரத்த அழுத்தம், தைராய்டு பிரச்சனைகள் ஏற்படுவது பொதுவானதுன்னு நிபுணர்கள் சொல்றாங்க. இருந்தாலும் கடந்த 5 வருஷத்துல நாட்டுல தைராய்டு பாதிப்புகள் கணிசமாவே அதிகரிச்சிருக்கு. 33 இருந்து 45 வயதுக்குள்பட்ட 10 இருந்து 15 பெண்களுக்கு மாதந்தோறும் தைராய்டு பிரச்சனைகள், குறிப்பா ஹைப்போ தைராய்டிசம் ஏற்படுது. கர்ப்பிணிகளிடையும் தைராய்டு பிரச்சனைகள் அதிகரிச்சுட்டு வரதா ஆய்வுகள் சொல்லுது. தைராய்டு என்பது ஒரு நோய் கிடையாது. இது கழுத்து பகுதியில ஒரு சிறிய பட்டாம்பூச்சி வடிவிலான சுரப்பியோட பெயரு. இது உற்பத்தி செய்யற ஹார்மோன்கள் தான் மனித உடல்ல வளர்சிதை மாற்றம், ஆற்றல், இனப்பெருக்கம், உடல் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்துது. தைராய்டு சுரப்பி இந்த ஹார்மோன்களை குறைவா உற்பத்தி செய்யும் போது அது ஹைப்போ தைராய்டிசம்னு சொல்றாங்க. அதே நேரம் அதிகமா உற்பத்தி செய்யும் போது அதை ஹைப்பர் தைராய்டிசம்னு சொல்றாங்க. ஹைப்போ தைராய்டிசத்துல தான் ஒரு நபர் சோர்வு, எதிர்பாராம உடல் எடை அதிகரிக்கிறது, மனச்சோர்வு, இதய துடிப்பு குறையிறது ஆகிய அறிகுறிகளை உணர்றாங்க. அதுவே ஹைப்பர் தைராய்டிசத்துல ஒருத்தருக்கு அதிக எடை இழப்பு, வேகமான இதய துடிப்பு ஏற்படலாம். இந்த பொதுவான கோளாறுகளை தவிர தைராய்டு முடிச்சுகள் அல்லது தைராய்டு கட்டி, தைராய்டு புற்றுநோய்கள் போன்ற அசாதாரண பிரச்சனைகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அயோடின் குறைபாடு இதுக்கு முதல் காரணமா இருந்தாலும் இப்போதைய வாழ்க்கை முறை, மோசமான உணவு பழக்க வழக்கங்கள், அதிகரிச்சு வர மன அழுத்தம், காற்று மாசு உள்ளிட்ட சுற்றுச்சூழலும் இதுக்கு காரணங்கள்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. அடுத்து தைராய்டு பிரச்சனையால பெண்கள் தான் அதிகமா பாதிக்கப்படுறாங்க. ஒய் குரோமோசோம் காரணமா தைராய்டு பிரச்சனைகள்ல இருந்து பெரும்பாலும் ஆண்கள் தப்பிச்சிடுறாங்க. ஆண்களை விட பெண்களுக்கு தைராய்டு பாதிப்பு 5 முதல் 8 மடங்கு அதிகமா. பருவமடைதல், கர்ப்பம், மாதவிடாய் காலத்துல ஏற்படுற ஹார்மோன் ஏற்ற இறக்கத்தினால பெண்களுக்கு தைராய்டு பிரச்சனைகள் ஏற்படுது. இதை பற்றி மகப்பேறு மருத்துவர் டாக்டர் காவ்யா கிருஷ்ணகுமார் என்ன சொல்றாங்கன்னா, சமீப காலமா தைராய்டு தொடர்பான பிரச்சனைகள் அதிகரிச்சுட்டு வருது. அது மட்டும் இல்லாம பெண்கள் வயது அதிகமாகி தாமதமா குழந்தை பெறும்போது கர்ப்ப காலத்துல தைராய்டு பிரச்சனைகள் ஏற்படுற அபாயம் அதிகரிக்குதுன்னு எச்சரிக்கிறாங்க. அதாவது வயிற்றுல குழந்தை வளரும் போது ஏற்படுற உடல் மாற்றங்களால இயற்கையாவே தைராய்டு ஹார்மோன் அளவுல பாதிப்பு ஏற்படுது. சில சூழ்நிலைகள்ல தைராய்டு சுரப்பி இந்த மாற்றங்களுக்கு ஈடு கொடுக்க முடியாததால ஹைப்போ தைராய்டிசமோ இல்ல ஹைப்பர் தைராய்டிசமோ ஏற்படுது. அது மட்டும் இல்லாம தைராய்டுல இந்த 2 நிலைகளுமே தாய் மற்றும் கருவில் உள்ள குழந்தையோட ஆரோக்கியத்துல கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும்னு எச்சரிக்கிறாங்க. குறைப்பிரசவம், குழந்தையோட எடை குறைவாக இருத்தல், குழந்தையோட வளர்ச்சியில பிரச்சனைகள் ஏற்படலாம்னு சொல்றாங்க. தைராய்டு இருந்துச்சுன்னா கருச்சிதைவுக்கான வாய்ப்பும் அதிகரிக்கும்னு சொல்றாங்க. இதனால கர்ப்பிணிகள் தங்களோட தைராய்டு நிலையை கண்காணிச்சு சரியான நேரத்துல சிகிச்சை பெறது அவசியம். குறிப்பா கர்ப்பிணிகள் தங்களோட உணவு பழக்கத்துல பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்க்கணும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. அயோடின் கலந்த உப்பை எடுத்துக்கணும், சத்தான உணவை சாப்பிடணும், நடைப்பயிற்சி செய்யணும், தியானம், சுவாச பயிற்சி போன்ற மன அழுத்தத்தை குறைக்கிற பயிற்சிகளை ஈடுபடலாம். தைராய்டு பிரச்சனைகளுக்கு என்னென்ன சிகிச்சைகள்னு பார்க்கலாம். தைராய்டு கோளாறுகளை ரத்த பரிசோதனைகள் மூலமா கண்டுபிடிக்கலாம். சரியான நேரத்துல கண்டறிஞ்சா மட்டும்தான் இதை சரி செய்ய முடியும்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. அடுத்து தைராய்டுல எந்த வகை பாதிப்பு, அதோட அறிகுறிகள், இதையெல்லாம் பொறுத்து மருத்துவரோட பரிந்துரையோட மருந்துகளை எடுத்துக்கணும். இந்த மருந்துகள் உடல்ல தைராய்டு ஹார்மோன்களோட சமநிலையை மீட்டெடுக்க உதவுது. அடுத்து தைராய்டு ஹார்மோன் அளவை தொடர்ந்து கண்காணிக்கிறதும் முக்கியம். தொடர்ச்சியான பரிசோதனைகள் செய்யும் போது அதனால ஏற்படுற சிக்கல்களை குறைக்கலாம். அடுத்ததா தைராய்டு பிரச்சனையை சரி செய்யவோ அல்லது குறைக்கவோ உணவுகள்ல மீன், தயிர், பன்னீர் போன்ற பால் பொருட்கள் என அயோடின் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கணும். அதே மாதிரி கீரை, வெல்லம், பருப்பு போன்ற இரும்பு சத்து நிறைந்த உணவுகளையும் சேர்த்துக்கணும். நட்ஸ், விதைகள்ல இருக்கிற செலினியம், பூசணி, முந்திரியில இருக்கிற துத்தநாகம் தைராய்டு செயல்பாட்டுக்கு உதவுது. பதப்படுத்தப்பட்ட உணவுகள், சோயா, சமைக்காத பச்சை காய்கறிகளை கண்டிப்பா தவிர்த்திடணும். பாதிப்பு ஏற்பட்டதுக்கு அப்புறம் சரியான சிகிச்சைகள் எடுக்கிறத விட அந்த பாதிப்பு ஏற்படாமல் தடுக்கிறது சிறந்தது.